இத பாருங்க, உங்க அளவுக்கு நான் ஒன்றும் டெரர்லாம் கிடையாது. கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக நீங்க எதுக்கு கத்தியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க? பேசாம வாடா. அக்கா 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 அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. யாரா நீ? ஏய் என்னடா? யாரா நீ? அண்ணே, நீ என்ன புரோக்கரா? ஃபாரினுக்கு வீடு புடிச்சு கொடுக்குறோம்டா. டேய் இன்னும் என்னென்ன ப்ரூ டவுட் இருக்கா சொல்றா. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தப்பாயிடுச்சா? சொல்றா, உண்மையை சொல்றா. அண்ணே அடிக்காதீங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். டேய் பொறுக்கி ராஸ்கல், என்கிட்டயே போட்டு பாக்குறியா? ஒரு நாளைக்கு 100 பேரை டீல் பண்றோம்டா நானு. உன் தில்லாலங்கடி வேலைய என்கிட்ட கட்டுறியா? அண்ணே உங்க ரேஞ்சு தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வட்டி போட்டு சம்பாதிக்கிறோம்டா. நீ சர்வ சாதாரணமா வந்து எடுத்துட்டு போயிடுவேன். அதை பார்த்துட்டு அங்க சும்மா இருப்போம்னு நினைச்சேன். கை செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உன் கை செலவுக்கு தேவைப்பட்டா எங்க பாக்கெட்ல தான் கை வைப்பியா? அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஐயோ, நம்ம பொண்ணுக்கு சீதனமா கொடுக்கலாம்னு அந்த வீட்டை எவ்வளவு ஆசாசியா போய் பார்த்தேன் தெரியுமா? மொத்த தடவை பார்த்து அந்த வீட்டையே இப்படி பொண்ணுட்டியே. அக்கா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். டேய் என் பொண்டாட்டிகிட்ட வாங்கின பணத்தை இப்பவே திருப்பி கொடுறா. சார் நான் திருப்பி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. சார் அடிக்காதீங்க சார், திருப்பி கொடுத்துறேன் சார் நானு. இப்ப குடுறா, இப்ப கொடு. இல்ல அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. என்னது? அம்மா அம்மா அம்மா, அத செலவு பண்ணிட்டியா? அடிக்காதீங்கம்மா, நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஏய், இந்த உலகத்துல எந்த மூலையில நீ இருந்தாலும் என்னால உன்னை கொண்டு வந்துட முடியும். அத விட்டுட்டு தப்பிச்சு போகணும் அப்படி இப்படி நினைச்ச விட்ட மாட்டேன். அம்மா உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன். உங்க பணம் 30,000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துருவேன். அடிங்க, 30,000 தான் தருவியா? டேய் அடுத்த மாசம் தரதா இருந்தா 33,000 ரூபாயா தரணும். ஐயா, டேய் நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். உனக்கு இன்னும் 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள 33,000 வைக்கணும். இல்ல உயிர் இருக்காது. இல்ல இல்ல இல்ல, நான் திருப்பி கொடுத்துறேன். இத விட்டுட்டு வேற ஏதாவது சூட்சுமமா சூழ்ச்சி பண்ணணும்னு நினைச்ச ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன 33,000 நான் திருப்பி கொடுத்துறேன். டேய் போடா போ. வரேங்க வரேங்க. அடடே அண்ணி வாங்க, நீ வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணன் வரலையா? வாங்க உட்காருங்க. என்ன மரகதா முகம் இப்படி வாடி போயிருக்கு? ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? விஸ்வாவுக்கு அடிபட்டுச்சு. ஐயோ ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? ஆமா, விஸ்வா பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணி, எப்படி ஆச்சு? இப்ப விஸ்வாக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தலையில கையில அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அவனை சேர்த்திருக்கோம். ஐயோ, நம்ம மருமக பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தணும்.
என் பிள்ளைக்கு அடிபட்டதை விட ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அதான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அண்ணி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எதையும் சிக்கலாம் நினைக்காதீங்க. நாங்க என்ன எங்க மருமக பிள்ளைய விட்டுருவோமா? என்ன அமெரிக்கால போய் வைத்தியம் பார்க்கணுமா, சிங்கப்பூர்ல போய் வைத்தியம் பார்க்கணுமா? எதுவா இருந்தாலும் கவலையை விடுங்க, உடனே வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இல்ல நீ பிரச்சனை இப்ப அது இல்ல. அடிப்பட்ட விஸ்வா ரொம்ப வீம்பா. அந்த நந்தினி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். வணக்கங்க. பொன்னூஞ்சல் சீரியல்ல இருந்து நான் உங்க நந்தினி பேசுறேன். நம்ம சன் டிவில திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சீரியலை பார்த்து நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. வாரம் 5 நாள் வர சீரியல் இன்னும் ஒரு நாள் போட்டா நல்லா இருக்கும்னு உங்க மனசு சொல்றது எங்களுக்கு கேக்குதுங்க. உங்க ஆவலை தீர்த்து வைக்க நம்ம சன் டிவில பொன்னூஞ்சல் சீரியல் சனிக்கிழமையும் வரப்போகுது. சனிக்கிழமையும் தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன நீ ஏதோ சொல்லி குழப்புறீங்க? குழப்பல, உண்மையதான் சொல்றேன். ஆக்சிடென்ட் ஆன என் புள்ள அந்த நந்தினி இல்லைன்னா செத்தே போயிடுவேன்னு சொல்றானே. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்களா வருவீங்க, வேணும்னு சொல்லுவீங்க, மறுபடியும் வருவீங்க, வேணாம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன என் பொண்ணை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா, இல்ல எங்களை தான் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? எங்க உன் புருஷன் அன்னைக்கு வீடு தேடி வந்து அந்த குடும்பம் வேண்டாம், விஸ்வா மனசு மாறிட்டான், கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு வாய்க்கிய பேசுனீங்கல்ல, இப்ப எங்க அவரு வரல? இந்த விஷயத்த உங்ககிட்ட பேச அவருக்கு தைரியம் இல்ல. நான் பெத்த புள்ள அந்த நந்தினி இல்லைன்னா உயிரே விட்டுருவேங்கிறான். அண்ணி, என் புள்ள எனக்கு 100 வருஷம் உயிரோட வாழணும் அண்ணி. நீதான் தங்கச்சி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் பக்குவமா எடுத்து சொல்லுன்னு அனுப்பி வச்சாரு. முடியாது, முடியாது. என் பொண்ணு கிட்ட போய் இனிமே உனக்கு விஸ்வமாமா கிடையாதுன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. நான் இதை சும்மா விட போறது இல்ல. உங்க புள்ள விஸ்வா தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதை தவிர வேற எதுவுமே பேசாதீங்க இப்போ. ஐயோ அண்ணி, அது எப்படி அண்ணி முடியும்? அண்ணி, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. அவன் சாகர நிலைமை வரைக்கும் போயிட்டான் அண்ணி. இப்போ நாங்க போய் அவன் கேக்குறது முடியாதுன்னு சொல்ல முடியாது அண்ணி. சொன்ன அவன் செத்துருவான் அண்ணி. அண்ணி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன். இதுல பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ இனிமே எதுவுமே கிடையாது. நடந்தா உங்க புள்ள விஸ்வாக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். இல்ல இதுக்கப்புறமா அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இதுல மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. முதல்ல கிளம்புங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. இனிமே எங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் வீட்டுக்கு போய் உன் புள்ள மனசை மாத்துங்க. இன்னும் ஏன் நீ நிக்கிறீங்க? முதல்ல போங்க. உங்ககிட்ட நான் மடி பிச்சை கேக்குறேன். என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுங்க. என் பிள்ளைக்கு அவன் நினைச்ச வாழ்க்கையை கொடுங்க.
எப்ப என் பொண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்களோ இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. நமக்குள்ள இனிமே எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லங்கிறத உங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க. ஐயோ அண்ணி, எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட போறதில்ல. அண்ணா, உங்க புள்ள கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம். அண்ணா. வள்ளி, அம்சவள்ளி. இதோ வந்துட்டேங்க. என்னங்க? சொல்றேன், வந்து முதல்ல உட்காரு. வள்ளி, நம்ம நந்தினிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமா நடக்காதான்னு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தோம் இல்லையா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லா பிரச்சனையும் நல்லபடியா தீர்ந்து இப்போ அவ கல்யாண பத்திரிகை எழுதுற அளவுல கொண்டு வந்து நிறுத்திருக்க. அத நினைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு யார யார கூப்பிடணும் என்ன ஏதுங்கிறதுக்கு பத்திரிகை எழுதுறதுக்கு லிஸ்ட் எடுக்க சொன்னே, லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டியா? மாலதியும் நந்தினியும் காலையிலேயே எழுதிட்டாங்க. அம்மாடி மாலதி, நந்தினி கல்யாண பத்திரிகைக்கு லிஸ்ட் எழுத சொல்லியிருந்தாலாமே, ரெடி பண்ணிட்டீங்களாமே? எடுத்துட்டு வாமா. என்னங்கப்பா? எல்லார் பேரையும் கரெக்டா எழுதிட்டீங்களா? ஆமா, யார் பேரையாவது விட்டுருக்க போறீங்க? ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டோம். எதுக்கும் நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்கப்பா. அப்படியா? அப்புறம் அம்மாடி நந்தினி, உன் கல்யாணத்துக்கு மாலத்தி வீட்டுக்காரரை கூப்பிடணும். வணக்கங்க. தினமும் 1 மணிக்கு நம்ம சன் டிவில வர்ற பொன்னூஞ்சலை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தர்றீங்க. பொன்னூஞ்சல் சீரியல் திங்கள் முதல் வெள்ளி வரை பாத்துக்கிட்டே வரீங்க. நம்ம சன் டிவில உங்களுக்காக சனிக்கிழமை ஒளிபரப்பாக போகுது. பொன்னூஞ்சல் கதை எங்க குடும்பத்து கதை இல்லங்க, உங்க குடும்பத்து கதை. சனிக்கிழமையும் தவறாம பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். அவர் எதுக்கு கூப்பிடணும்? என்னம்மா, என்ன இப்படி பேசுற? 1000 தான் நமக்குள்ள சண்டை சச்சரவு வம்பு பிரச்சனைன்னு 1008 இருந்தாலும் கல்யாணத்துல மூத்த மாப்பிள்ளை வந்து கலந்துக்கிறது தான் நமக்கு கௌரவம். அதனால பழசையெல்லாம் மறந்துட்டு அவரை நாம கூப்பிடுறதுதான் முறை. அப்பா, முறையோடு கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதியும் தராதரமும் இல்லாத மனுஷனை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லப்பா. இல்லம்மா, இன்னைக்கு சரி வரலைங்கிற காரணத்துக்காக அவர் என்னைக்குமே சரிபட்டு வரமாட்டாங்கிற அர்த்தம் இல்ல. இன்னைக்கு இல்லாத புருஷன் இன்னைக்கு இல்லாத தகப்ப என்னைக்கு வந்து என்னப்பா ஆக போகுது? என்னைக்கு இருந்தாலும் மாலத்திக்கு அவர் தான் புருஷன், அவர் குழந்தைகளுக்கு அவர் தான் தகப்பன். இதை யாராலையும் மாத்த முடியாது. பெத்த பிள்ளையே வேண்டானவரு தத்துங்கிற பேர்ல விக்க போனவரு எப்படிப்பா தகப்பனாக முடியும்? பிள்ளைங்களை விட்டுட்டு வரமாட்டேன்னதுக்காக பொண்டாட்டி கூட வாழ மாட்டேன்னு சொன்னவரு எப்படிப்பா எனக்கு புருஷனாக முடியும்? அடாடாடா, நீங்க 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்கம்மா. அப்பா, சொந்த பொண்டாட்டியையும் பிள்ளைங்களையும் கூட வச்சு பாத்துக்கணுங்கிற உணர்ச்சி கூட இல்லாதவரை பத்தி பேசினா எப்படிப்பா உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? என் குழந்தைங்க அம்மானு கத்துட்டு வந்து பேசினா போதும், அப்பா வேண்டாம். இல்லம்மா, அதுகளோட எதிர்காலத்துல அப்பா தேவைப்படுவாரம்மா. அப்பா, நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க. காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் சில விஷயங்கள் மாறவே மாறாது, நம்மால மாத்தவும் முடியாது. இதெல்லாம் சொன்னா இப்போ உங்களுக்கு புரியாது, தெரியவும் தெரியாது. அப்பா, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னையும் குழந்தைங்களையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவர எந்த உரிமையில கூப்பிடுவீங்கப்பா? சரிம்மா, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரியே அவரை கூப்பிடாம விட்டுட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்கும்?
நாளைக்கே அவர் கல்யாணத்தன்னைக்கு நேர்ல வந்து மூத்த மாப்பிள்ளைய கூப்பிடாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு பெருசா கலாட்டா பண்ணி பிரச்சனை பண்ணாருன்னு வச்சுக்க. அப்புறம் நந்தினியோட மாமனார் மாமியார் இவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமாமா, நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனை மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. ம், மூத்த மாப்பிள்ள 1000 தான் தப்பு பண்ணிருந்தாலும் அவரை மதிச்சு கூப்பிடாம விட்டா நம்மள வாய் கூசாம தப்பா பேசுவாங்கம்மா. ம். இத பாருங்கப்பா, ஊர் உலகத்துக்கு பயந்து அந்த ஆளை கூப்பிடுறது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல. அப்படியே கூப்பிட்டு அந்த ஆளு வந்தாலும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவாரு. ஆமாப்பா, அவர் போனவராவே இருந்துட்டு போட்டும்பா, மறுபடியும் கூப்பிட வேண்டாம். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். உங்க வேதனையும் ஆதங்கமும் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அவரை கூப்பிட வேண்டியதுங்கிற ஒரு முறை இருக்கு. அதை நாம மாத்த முடியாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டுமாவது நான் சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்டுத்தான் ஆகணும். சரி வள்ளி, நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு நேர்ல போய் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். அதுதான் முறை. வர்றது வராதுதான் அவங்க இஷ்டம். அப்புறம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம். நீ என்ன சொல்ற? சரிங்க. அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போறாங்களே. சத்தியமா சொல்றாங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிட்டு அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டு வாழ்ந்துருவானா இல்ல அவதான் வாழ்ந்துருவாளா? வயிறறிஞ்சு சொல்றேங்க, அவங்க குடும்பத்துல இருக்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. ஏய், வாயை மூட்டுறி. இப்ப எதுக்கு கத்தி கலாட்டா பண்ற? இவ்வளவு தூரம் நடந்து போச்சுல, அதுக்கப்புறமா என்ன? ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கையேந்தி என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கூடன்னு நினைச்சதை சாய்ச்சிட்டு போயிட்டால அந்த விஷயோட அம்மா. இதுக்கெல்லாம் காரணம் யாருடி? உங்க அண்ணன் தானே? அண்ணனா? அண்ணன். இனிமே அவருக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? நான் அந்த குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், என் புள்ளைய உன் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப சொன்ன அந்த வார்த்தை எங்க போச்சு? சொன்ன வாய் எங்க போச்சு? சாமி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு பேச்சு மாத்தி பேசுறாங்களே, அவங்க உருப்பிடுவாங்களா? கண்டிப்பா உருப்பிட மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. மாத்தி பேசிட்டாங்கல்ல, இல்ல அந்த சாமி தான் சும்மா விட்டுருமா? அழாதன்னு சொல்றேன்ல. எப்படி அழாம இருக்க முடியும்? இப்ப என் பொண்ண நினைச்சா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எத்தனை வாட்டி அவங்க கிட்ட கேட்டோம், அப்பெல்லாம் பூமி மாடு மாதிரி தலையாட்டிட்டு இப்ப வந்து முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம பைத்தியக்காரங்களாயிட்டோம், நம்ம இழிச்சு வாங்கலாயிட்டோம், அப்படிதானே? அது பரவாயில்ல. இந்த விஷயம் இப்ப நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ உசுர விட்டுருவாளே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கொஞ்சம் அமைதியா. எப்படி அமைதியா இருக்கிறது? எங்க எங்க நம்ம கல்பனாக்கு எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசலாங்க? இவ்ளோ நடந்திருக்கு, அவளுக்கு யாரும் என்ன ஏதுன்னு தகவல் சொல்லாம இருந்திருப்பாங்களா? அப்படிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, விடு. இல்லைங்க, நாமளே அவளுக்கு ஃபோன் பண்ணி விஸ்வாக்கும் உனக்கும் பேசி முடிச்சு கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சுன்னு சொல்லியிருக்கோம். இவ திடீர்னு விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமா பேச போக அவன் எல்லா உண்மையும் இவகிட்ட சொல்லி இவ மனசை ஒடிச்சிட்டான்னா வேணாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே அவளுக்கு ஃபோன் பண்ணி அவன் மனசை ஆறுதல் படுத்திடலாங்க. இல்லம்மா, ஆர்ப்பாட்டம் பண்ணாத. இப்ப தேவையில்லாம அழுது அவளுக்கு தெரியாத உண்மையை தெரியப்படுத்திடாத. நைட் எல்லாம் தூங்காம கஷ்டப்படுவா. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த நேரத்துல அவளுக்கு நீ ஃபோன் பண்ண தேவையில்லை. இல்லைங்க, என்னால அமைதியா இருக்க முடியலங்க. நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க கொடுங்க. இல்ல நான் ஃபோன் பண்ணிடுறேன், நீங்க கொடுங்க. ஹலோ அப்பா. இல்லடாம்மா கல்பனா, நான் அம்மா பேசுறேன்.
சொல்லுங்கம்மா, என்ன இந்த நேரத்துல? அம்மாடி நீ சாப்பிட்டியா? அம்மா, மணி என்ன ஆகுது இப்ப போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல நீ நேரத்துக்கு சாப்பிட்டியா, படிச்சியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்லம்மா, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கல்பனா. நீ நல்லா இருக்கல, உடம்ப பார்த்துக்கோ, வேலை வேலைக்கு சாப்பிடு. நீ நல்லா படிக்கணும்னே, கவனமா இரு. எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இப்ப என்ன, விஸ்வமாமா என்ன வேணாம்னு சொல்லிட்டாரா?